சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த முதலமைச்சருக்கு மறதி சாஸ்தி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல். அதனாலதான் வேற எதுவுமே பேச முடியாத தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குன்னு பேசிட்டு இருக்காரு. இவருக்கு அடிக்கடி மறதி உண்டு. 2-3 நாளைக்கு முந்தி பார்த்தீங்கன்னா கடலூர் நினைக்கிறேன், அந்த கடலூர் மீட்டிங்கில் வேட்பாளர் அறிவிப்படுத்துறாரு. அப்ப என்ன சின்னம் என்ன சின்னம் என்ன சின்னங்கிறாரு. அவருடைய உதயசூரியன் சின்னமே மறந்து போச்சு. அவருடைய உதயசூரியன் சின்னமே மறந்து போச்சு. அவருடைய உதயசூரியன் சின்னத்துல தான் அவங்க கட்சி சார்ந்ததா வேட்பாளர் நிறுத்துறாங்க. அது கூட தெரியாம கேட்டு அவர்கிட்ட இருந்து அந்த தகவலை பெற்று பேசுறார். ஆக ஸ்டாலின் அவர்களே, நடைபெறுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். நல்லா சத்தமா சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே இந்த தேர்தல். எந்த தேர்தல்? திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த ஊடகத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். இதை பத்தி பேசுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டியா. இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி வந்திருக்குது. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை. ரோம் நகரம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த மண்ணை பிடில் வாசிட்டு இருக்க மாதிரி நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு, இதெல்லாம் விட்டுட்டு அவரு கிரிக்கெட்டை பத்தி பேசுறாரு. அப்புறம் கார்ல போவ கிரிக்கெட்டை பார்த்துட்டு போறாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுட்டு தான் நாடு விளங்குமா? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் என்ன செய்வோம், மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது செயல்பட்டா ஒரு நல்ல முதலமைச்சர். அதை விட்டுட்டு இவர் கார்ல போயிட்டு இருக்கிறது, நம்மோட பத்திரிகையாளர் கூட அதை படம் பிடிச்சி போடுறாங்க. அதான் நாட்டுக்கு தேவை. இங்க மக்கள் மக்களுக்கு சேவை செய்யாதானே முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தீங்க. ஏன்னா இவர் கிரிக்கெட் பார்க்கறதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க. இப்போ நேற்று பேப்பர்ல பார்த்தேன், டிவியில பார்த்தேன், அப்படியே அழகாக வந்துட்டு போயிட்டு இருக்காரு. யாரே கேட்டுக்கிட்டு போன இல்லை, நமக்கு என்ன கவலை அப்படின்னு கவலை இல்லாத முதலமைச்சர். மக்கள் படிக்கிட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை அதை பத்தி எல்லாம் எல்முனை அளவும் கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஏங்க எவ்வளவு இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கு கஷ்டப்பட்டு வந்திருந்தா தாங்க தெரியும். ஒருவன் நான்லாம் இங்கிருந்து இங்க வந்தவன், இங்கே நின்று இங்கே வந்தவன். ஆக கஷ்டம்னா என்னன்னா அனுபவ ரீதியாக நாங்கள் உணர்ந்தவர்கள். ஆனா அவெல்லாம் செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர், கஷ்டத்தை பற்றியே உணராதவர், நாட்டு மக்களுக்கு என்ன நாட்டு மக்களுடைய நிலவரம் என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் ஒன்று சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வாய் மூடி இருக்கிறார். பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் என்ன தகவல் சொல்றார், அதுக்கு என்ன பதில் கேட்கிறார். ஸ்டாலின் அவர்களே, ஏற்கனவே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மறுவரையில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது. எந்த விதத்திலையும் சொல்லியாச்சுல்ல. ஆனா மத்திய அரசை குறை சொல்ல வேணும். அதுக்காக இதை இப்போ கையில் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தின் சார்பாக மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், நாடாளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது பாதிக்காது பாதிக்காது. இதுக்கு மேலே நீங்க பேசுனா இது இல்லைன்னு தான் அர்த்தம். வேற என்ன செய்ய முடியும்? உண்மைதானே? ஆக ஸ்டாலின் தோல்வி பயம் வந்துட்டது. தோல்வி பயம் நிச்சயமா தோல்வி பெறுது உறுதி. அதனால தோல்வி பயத்துல ஏதோ பேசிட்டு வராரு. ஆனா அத்தனையும் பொய். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி மொழிக் கொள்கையில் என்ன செய்வார்னு, நீதாப்பா ஏற்கனவே அந்த காலத்திலேயே
யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருக்கின்ற பொழுதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்ததா இல்லையா? உண்மைதானுங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மொழிக்காக பல பேர் உயிர் தியாகம் செஞ்சு மொழி போர் தியாகிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது காங்கிரஸோட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கிற. உண்மைதானே? யாரோட கூட்டணி? எந்த ஆட்சி காலத்தில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தது? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. அப்படிப்பட்ட கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மும்மொழி கொள்கை பத்தி நம்மகிட்ட பேசுறார். இன்னொன்னா, இவருடைய குடும்பம், திரு ஸ்டாலினுடைய குடும்பம் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. சிபிஎஸ்இ யாருகிட்ட வந்துலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுறாங்க பாருங்க. பேசுவது ஒண்ணு, செயல்படுவது ஒண்ணு. ஆக இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த காலத்தில் ஏமாத்துறீங்க, இப்பெல்லாம் ஏமாத்த முடியாது. பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. விஞ்ஞான உலகம், விஞ்ஞான உலகத்தில் நீங்க சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாகாது. அப்புறம் இங்க ஒரு அமைச்சர் இருந்தார், யாரும் உணவுத்துறை மந்திரி, உங்களுக்கு தெரியும். அவரு பொங்கல் தொகுப்பு கொடுத்தார், மறக்கவே முடியாது. பொங்கல் தொகுப்பு நான் கூட பரவாயில்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தொடருது அப்படின்னு நான் கூட நினைச்சேன். அதில் 21 பொருள், பைய சேர்த்து 21 பொருள் தருவதாக அறிவிக்கப்பட்டு பொருள் கொடுத்தாங்க. அந்த பொருளில் அந்த புளியில் பார்த்தா பள்ளி இருக்குது, அந்த அரிசியில் பார்த்தா வண்டு ஊறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வெல்லம் கொடுத்தாங்க, ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க. எல்லாம் பொங்கலுக்கு வெள்ளம் கொடுக்கல, மக்களுக்கு வெள்ளம் கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு பெரிய வெள்ளத்தை கொடுத்துட்டாங்க. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த மந்திரி தான் எங்க இருக்கிற யாரு? நீங்களே பேர சொல்லியிருக்கேன். உங்களால் திருவண்ணாமலையில் 2 டன் வெல்லம், 2 டன் வெல்லம், அது வந்து சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல அப்படின்னு அந்த கலெக்டர் நிராகரிச்சிட்டார். அப்படி ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த ஆட்சி மீண்டும் தேவையா? ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள், ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள், ரேஷன் கடையில் ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொருள் கூட தரமான பொருளா கொடுக்க முடியாத அரசாங்கம், அதுல ஊழல் செய்கின்ற அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா? எவ்வளவு பெரிய மோசடி! அதோட இன்னைக்கு இந்த பகுதியில் கண்வழி கிழங்கு வித விவசாயிகள் பயிரிட்டு இருக்காங்க. நான் போனதற்கு எழுச்சி பயணம் மேற்கொள்ளும் போது அந்த விவசாயிகள்லாம் என்னுடைய பஸ்ஸை நிறுத்தி அந்த விதையெல்லாம் காட்டி, நாங்களாம் கஷ்டப்பட்டு 1 ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபா செலவு செஞ்சு கண்வழி கிழங்கு பயிரிட்டுக்கிறோம். இங்கே இருக்கிற ஒரு அமைச்சர், அதுதான் எந்த அமைச்சர் முதலே சொல்லிட்டேன், ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்த அமைச்சர், இங்கே வந்து சிண்டிகேட்டு போட்டு அந்த கூட்டு விற்பனையில் வெளியூர், வெளி மாநில வெளியூர் வியாபாரிகள்லாம் வந்து வாங்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுத்திட்டம் போட்டு இங்கே சிண்டிகேட் போட்டு அந்த விலையை குறைச்சி எங்களுக்கு வருகின்ற வருமானத்தை தடுத்து நிறுத்தினார். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் இந்த அமைச்சரால போயிட்டது. இந்த அமைச்சரே இதுக்கு துணை நிற்கிறார். இந்த அமைச்சரே இந்த கண்வழி கிழங்கு விதைய இவர் ஆள் வச்சு விலைக்கு வாங்கிட்டு இருக்காரு, இதுல கொள்ளையடிச்சிட்டு இருக்காருன்னு அந்த மக்கள் சொன்ன செய்தி. உண்மையா? எங்க விவசாயிகள் இரவு பகல் பாராம உழைச்சி அவள் கொண்டுகின்ற அந்த கண்வழி விதை கிழங்கு, கண்வழி கிழங்கு, அந்த கிழங்கு விதைய அதை கூட இங்க இருக்கிற மந்திரி விட்டு வைக்கல. எதுலாம் கொள்ளையடிக்க முடியும் அதெல்லாம் கொள்ளையடிக்கிறான். கிராமத்தில் சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் விடுகுது மிச்சம்னு. அது மாதிரி இவர் ஆட்சி இருந்த காலத்தில் எந்தெந்த வகையில மக்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்க முடியுமோ அந்தந்த வகையில கொள்ளையடித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல இப்ப வந்து கூப்பன் கொடுக்குறாங்களாம். என்ன கூப்பன்? 8000 கூப்பன் கொடுக்குறாங்களாம். ஏன்? அதுதான் ஊழல் செய்ய முடியும். நாம அதிமுக தேர்தல் அறிக்கையில் நம்முடைய மக்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து நேரடியாக
வங்கி கணக்குல 10,000 ரூபாய் கொடுக்கிறோம். வங்கி கணக்குல நேரடியா 10,000 ரூபாய். இவர்கள் என்ன சொல்றாங்க, நம்முடைய அறிவிப்பை பார்த்துட்டு 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும்னு சொன்னா அந்த கூப்பன்ல கமிஷன் கிடைக்கணும். இந்த கூப்பன் திமுக காரன் தான் 100% திமுக ஆட்சிக்கு வர போறதில்ல, 100% வர போறதில்ல. ஆனாலும் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது கூட திமுக குடும்பத்துக்கு என்ன வருமானம் வரும் என்று திட்டமிட்டுதான் அந்த தேர்தல் அறிவிப்பை வெளியிடுறாங்க. சிந்திச்சு பாரு, அண்ணா திமுகவுக்கு திமுக உள்ள வேறுபாடு. அதுல 8,000 கூப்பன் கொடுக்கணும், 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும், அதுல திமுக காரன் தான் கொடுப்பான். அதுல அதுக்கு கமிஷன் வாங்கிட்டு தான் கொடுப்பான். பிறகு அந்த கடைக்கு போனீங்களா அந்த பொருள் தான் வாங்க சொல்லுவான், அதுல அவருக்கு கமிஷன் கிடைக்கும். இப்படி மக்களுடைய பணத்தை எந்தெந்த வழியில சுரண்ட முடியுமோ அந்தந்த வழியில தேர்தல் அறிவிப்பு கொடுப்பதில் கூட சுரண்டுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. உண்மையா பொய்யா? அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள், இன்னைக்கு பெரும்பாலும் கிராமத்திலிருந்து நகரம் வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நடுத்தர மக்கள், விவசாயி, விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி, இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அந்த மாணவருடைய கனவு நனவாக 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்னைக்கு 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்கு. 3000 பேர். யார் எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே அரசாங்க பள்ளியை படித்த மாணவர்களுடைய எதிர்காலம் அவள் கனவு நனவாகும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 3000 பேரை அரசு பள்ளி படித்த மாணவர்களை மருத்துவர் ஆக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த உள் ஒதுக்கீடுல இடம் கிடைத்த மாணவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் முடியாது. அப்படி கல்வி கட்டணம் கட்ட முடியாத அந்த ஏழை மாணவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து அண்ணா திமுக அரசாங்கமே இந்த இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி கிடைத்த மாணவர்களுக்கு அரசாங்கமே அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தும் அந்த அறிவிப்பை கொடுத்து 1 ரூபாய் செலவு இல்லாம இன்றைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்குது. இது அண்ணா திமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் செய்யப்பட்டிருக்குதா? செஞ்சிருக்காங்களா? அதே போல அம்மா மினி கிளினிக், இதுக்கு என்னங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா மினி கிளினிக் அதை மூடிட்டாங்க. அம்மா மினி கிளினிக்கு 2000 அம்மா மினி கிளினிக்கு நான் திறந்தேன். ஏன்னா நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் ஊர்லேருந்து எடப்பாடிக்கு போனால் 16 கிலோமீட்டர் போனால் தான் எடப்பாடிக்கு போக முடியும். அங்கே ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அங்கே மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும். அந்த எண்ணம் எனக்கு வந்தது. உடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கிராமத்திலிருந்து நகரம் வரை மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக் திறக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் திறந்தோம். ஒரு அம்மா மினி கிளினிக்கில் எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமித்து அற்புதமாக நடந்தது. ஏழை மக்கள் அங்கே போய் நல்ல சிகிச்சை பெற்று வந்தாங்க. அது அண்ணா திமுக நல்ல பேர் இருந்தது. உடனே ஸ்டாலின் பார்த்தார், ஆகா இதே தொடர்ந்து செயல்பட்டா அண்ணா திமுக நல்ல பேர் வந்துடும், மக்கள்கிட்ட செல்வாக்கு வந்துடும், அதை ரத்து பண்ணிட்டார். ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய, சிகிச்சை அளிப்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாத அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இதுல என்னங்க அரசியல் இருக்குது?